தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக உரிமைகளுக்காக போராடி திமுக ஆட்சியால் தாமிரபரணி ஆற்றில் அடித்து கொலை செய்யப்பட்ட கூலியும் கேட்டு தான் போராடணும். இன்னைக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தையே பறிக்கிற நிலைமைக்கு இந்த அரசு வந்துருச்சு. பாதிக்கப்பட்ட மக்கள் போராடி போராடி தோய்வடைந்தாலும் கூட புதிய தமிழகம் கட்சி அதை விட்டு விட இன்னைக்கு அவங்க நிலத்தை எல்லாம் எடுத்து அனுப்புறேன்னு சொன்னா விடுவோமா? நம்ம 5 தலைமுறை அங்கதான் இருக்கு, அங்கதான் பிறந்திருக்காங்க, அவங்க மூதாதையர்கள் அங்கதான் அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க, அங்கதான் வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நீ விட்டுட்டு போன்னு சொன்னா நீ புலிகளை காக்கிறதுக்கு மட்டும் தான் அவங்க கிட்ட சட்டம் இருக்கா? காதை காக்கிறதுக்கு மட்டும் சட்டம் இருக்கா? மக்களை காக்கிறது சட்டம் இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்காக உரிமைகளுக்காக போராடி திமுக ஆட்சியால் தாமிரபரணி ஆற்றில் அடித்து கொலை செய்யப்பட்ட 17 தியாகிகளுக்கான 25ஆம் ஆண்டு நினைவேந்தலுக்காக இன்று நாம் இங்க கொண்டு கூட்டியிருக்கிறோம். கடும் வெயிலா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, கடந்த 24 ஆண்டுகளாக நாம் இங்கே தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கோம். ஆனா இந்த ஆண்டு கடந்த ஆண்டுகளை போல கிடையாது. 25 ஆண்டுகளுக்கு முன்பு வெறும் உரிமைகளையும் கூலியும் கேட்டு தான் போராடணும். இன்னைக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்தையே பறிக்கிற நிலைமைக்கு இந்த அரசு வந்துருச்சு. கூலி குறைத்து கொடுத்தாலே அன்னைக்கு விடல, இன்னைக்கு அவங்க நிலத்தை எல்லாம் எடுத்து அனுப்புறேன்னு சொன்னா விடுவோமா? நம்ம புதிய தமிழகம் கட்சி எந்த காலத்திலும் அதை விட்டுறாரு. அது நெல்லையில போராட்டமா இருந்தாலும் சரி, மதுரையில் நீதிமன்றமா இருந்தாலும் சரி, டெல்லி வரைக்கும் போனாலும் போராடியே தீரும். சில தினங்களுக்கு முன்புதான் இங்கு ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதே மாஞ்சோலை மக்களுக்காக. அவர்களை அந்த கிராமங்களை அழிக்க கூடாது, நம்ம பயன்படுத்த வேண்டியது என்ன? அவருக்கு உரிமையெல்லாம் கிராமங்களை அழிக்க பாக்குறாங்க. தலைவர் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நேற்று வாதாடினார். அதற்கு என்னென்ன சட்டங்கள் எல்லாம் இருக்கு என்று படித்து பார்க்க சொன்ன போது தலைவர் அவர்கள் நானும் பேசியது என்னென்ன சட்டம் எல்லாம் இருக்கு. இந்த நாடு, இந்தியா என்ற ஒரு நாடு உருவாவதற்கு 30 ஆண்டுகள் முன்பே அந்த மக்கள் அங்க போயிட்டாங்க. இந்த நாடு உருவாவதற்கு முன்பே மாஞ்சோலை உருவாகிருச்சு, 4 முக்கு உருவாகிருச்சு, ஊத்து உருவாகிருச்சு. இன்னைக்கு வந்து நீ நடுவுல சட்டத்தை போட்டுட்டு நடுவுல ஒரு நாடை கொண்டு வந்து அங்கிருந்து உன் சட்டத்துல செல்லாது இது நீ கிளம்புன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? அதெல்லாம் ஏத்துக்க முடியுமா? 5 தலைமுறை அங்கதான் இருக்கு, அங்கதான் பிறந்திருக்காங்க, அவங்க மூதாதையர்கள் அங்கதான் அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க, அங்கதான் வாழ்ந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நீ விட்டுட்டு போன்னு சொன்னா நீ புலிகளை காக்கிறதுக்கு மட்டும் தான் அவங்க கிட்ட சட்டம் இருக்கா? காதை காக்கிறதுக்கு மட்டும் சட்டம் இருக்கா? மக்களை காக்கிறது சட்டம் இல்லையா? அப்படி சட்டம் இல்லாம என்ன நாடு உருவாக்கி வச்சிருக்கிறீங்க? இது நீதிமதிகளுக்கு கூட புரியறது கிடையாது. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் போராடி போராடி தோய்வடைந்தாலும் கூட புதிய தமிழகம் கட்சி அதை விட்டு விடாது. காரணம், எதிர்காலத்துல எங்கோ ஒருத்தர் இளைஞர் நம்மளுக்காக யாரும் போராடவில்லையே என்ற ஒரு வரலாற்று பிழையை நம்ம செஞ்சிடக்கூடாது. நமக்காக ஒரு தலைவர் இருந்தார், டாக்டர் ஐயா என்ற ஒரு தலைவர் இருந்தார், அவர் பின்னால் ஒரு பெருங்கூட்டம் இருந்தது, அவர்கள் நமக்காக போராடுகிறது என்ற வரலாறு சொந்தக்காரர்கள் நாம. அன்றைக்கு இன்னைக்கு முதலமைச்சரோட அப்பா வெறும் கூலி கேட்டதுக்காக 17 பேரை கொண்டு அந்த பாவத்தை சம்பாதிச்சிட்டாரு. இன்னைக்கு இருக்கிற முதல்வர் ஒட்டுமொத்தமா ஊரே காலி செஞ்சு கிராமத்தை அழித்த பாவத்தை சம்பாதிக்க விரும்புறாரா என்று எங்களுக்கு தெரியல. அன்றைக்கு போராடி 17 பேரை நாங்க இழந்தோம். ஆனா இந்த முறை இழப்பு எங்க பக்கம் இருக்காது, போராட்டம் மட்டும்தான் இருக்கு எங்க பக்கம். இதையெல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்து, இது இன்னும் அரசு கிட்ட எதுவுமே கேட்கல. நாங்க அங்க இருக்கிறவர்கள் இருக்கிற தேயிலை அப்படியே விடு, இருக்கிற மக்களை அப்படியே விடு என்றுதான் கேட்கிறோம். நீங்க என்ன அங்க காலி பண்ண வைக்கிறதுன்னு அப்படி என்ன இது? இப்ப நேத்து அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்துல வாதாடுறாரு, அங்க சுற்றுலாத்தலம் அமைக்க போறோம், மக்களை அனுப்பிவிட்டு சுற்றுலாத்தலம் அமைக்க போறாங்களாம். இன்னைக்கு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் பேட்டி கொடுக்கிறார், பத்திரிகையில இன்னைக்கு வந்திருக்குது, அங்க ஈகோ டூரிசம் கொண்டு வர போறோம், மக்களை எல்லாம் காலி பண்ணி விட்டுட்டு சுற்றுலா இருந்தா மட்டும் புலிகளுக்கு பாதிப்பு வராது, யானைக்கு பாதிப்பு வராது, காப்பு காடுக்கு பாதிப்பு வராது. மக்கள் 100 ஆண்டு காலமாக வாழ்ற மக்கள் காட்டு அழிக்கிறாங்களா? நீங்கள் மரத்தை வெட்டி கொண்டு போவதற்கும் புலியை வேட்டையாடி கொண்டு போவதற்கும் தான் அந்த மக்களை வெளியேற்றுகிறார்கள். எங்களுக்கு நல்லாவே தெரியுது.
எந்த கார்ப்பரேட் கம்பெனிக்கும் சுற்றுலாவுக்கும் சொந்தமான இடம் இல்லாது எங்க மக்களுக்கு சொந்தமான இடம். நாங்கள் எக்காரணத்தை கொண்டும் அதை விட்டுவிட மாட்டோம். இனிமேல் அவர்கள் தோட்ட தொழிலாளிகள் அல்ல, தோட்ட முதலாளிகள் ஆக்குவதற்காக இந்த போராட்டம். நமக்கு தெரியும் இங்க கீழே இருந்து நம்ம மக்கள் எத்தனை பாதிப்புக்குள்ளாக, எத்தனை கஷ்டப்படுறாங்க. ஒரு வேலைக்கு எத்தனை கஷ்டப்பட வேண்டியது. பெண்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு விட்டா வேற வழி கிடையாது. அங்க வாழ்வாதாரத்தோட இருக்கிற மக்களை கீழே இறக்கி மறுவாழ்வு கொடுக்குறேன்னு என்ன கொடுக்குறாங்க? 3 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டி கொடுக்குறாங்களாம். 3 லட்ச ரூபாய்க்கு என்ன வீடு கட்டி கொடுத்துட முடியும்? 3 வருஷம் இருக்குமா அந்த வீடு? அந்த வீட்டுல வந்து தங்கி என்ன வேலை செய்யறது? அது எல்லாத்துக்கும் ஷெட்யூல்டு காஸ்ட்ங்கிற எல்லாத்துக்கும் இருக்கிற வழிமுறைகள் அரசுல. இந்த லோன் கொடுக்கலாம், வீடு கட்டி கொடுக்கலாங்கிறது. அதை நீ ஏதோ பெருசா இவர்களுக்கு தூக்கி கொடுத்து விட்ட மாதிரி நீதிபதிகளும் சட்டத்தை அரசும் பேசினா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதனால புதிய தமிழகம் கட்சி எந்த காலத்திலும் இந்த போராட்டத்தை விட்டு விடாது. உச்ச நீதிமன்றம் என்றாலும் போய் போராடுறதுக்கு புதிய தமிழகம் கட்சி தயாராக இருக்கு. அதற்கு அது எந்த காலத்திலும் விட்டுவிட மாட்டோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.